கர்த்தாவே, பாரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எங்கள் தேவனே. பாரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எங்கள் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை, அருமையாக என்னை அழைத்து அன்பின் தூதனாக செய்யும் தேவனே. நான் உமதண்டையில் என்னோடு நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். என் கண்களை வெட்பருமாக என் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உன் கருத்தில் பீதியாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். மோசே சொன்னான், நான் திக்குவாயும் மந்த நாவுள்ளவனாய் இருக்கிறேன். அவனிடத்தில் பேசினது போல அடியினிடத்தில் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு வார்த்தை நான் சுயத்தினால் பேசிவிடாத வரைக்கும் என் நாவிற்கு கடிவாளம் போடும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல உற்சாகத்தோடு நல்ல கண்ணை திறந்து சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல கண்ணை திறந்து பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்ல கரங்களை பிடிக்க சொன்னேன். பக்கத்துல யாரு? உங்க தங்கச்சி தானே? கையை பிடிச்சா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுமா? கையை பிடிச்ச சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா? என்னை பார்க்க கூடாது, அவங்க கண்ணை பாருங்க, கண்ணை பார்த்து பேசுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களிலே கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்து பேசின ஒரு காரியத்தை குறித்து இன்றைய ஜனங்களுக்கு மத்தியிலே பேசும்படியாக தேவாவியானவர் என்னோடு இந்த வார்த்தைகளை குறித்து பிரசங்கிக்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு நாட்களிலே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கும்படியாக தெளிவுள்ளவர்களாய் இருக்கும் கிளியர் அண்ட் கிளாரிட்டி தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கும்படியாக பிசாசானன் யாரை வஞ்சிக்கலாம் என்று வகை தேடிக்கொண்டு இந்நாட்களிலே இருந்து கொண்டிருக்கிறார். இன்றைய அநேக திருச்சபைகளிலும் அநேக கிறிஸ்துவ சமுதாயத்திலும் அநேக கிறிஸ்துவ குடும்பங்களையும் அநேக வாலிபர்களையும் அநேக தாய்மார்களையும் இன்றைக்கு பிசாசு அழிக்கும்படியாக பிசாசு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை குறித்து தான் இந்நாட்களிலே நாம் பார்க்க போகிறோம். தெளிவுள்ளவர்களாய் இல்லாதபடி இருப்பீர்கள். ஆனால் இந்நாட்களிலே பிசாசு யாரையோ அனுப்பிக் கொண்டிருக்கிறான், அவன் என்னென்ன கிரிகளை செய்து கொண்டிருக்கிறான் என்று இன்றைய வேதாகமத்தில் இருந்து உங்களுக்கு திட்டமும் தெளிவாக காட்டும்படியாக இந்த தேவாவியானருக்குள்ளாக நான் ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் செவிகளையும் உங்கள் சிந்தனைகளையும் வேதாகமத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். உலக சிந்தனைகளோ வெளியில் நடக்கும் காரியங்களுக்கோ உங்கள் இதயத்தையும் உங்கள் சிந்தனைக்கும் உடன்படாதபடிக்கு உங்கள் சிந்தனைகளையும் உங்கள் இதயத்தையும் உங்கள் கண்களையும் கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள், வேதத்திற்கு நேராக திருப்புங்கள் என்று உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிகள் ரோமர் எழுதிய ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து யாவரும் ஒருவர் வாசிங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் தேவஜனமே. இந்நாட்களிலே நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். வாசிங்கள்.
அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். இந்நாட்களிலே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க தேவஜனமே. இந்நாட்களிலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குறிப்பாக வாலிப பிள்ளைகளை வஞ்சிக்கும்படியாக சில பிசாசின் கூட்டங்கள் தந்திரமாக வகை தேடிக் கொண்டிருக்கிறது. தந்திரமாக, லாபகமாக, ஆசையின் வார்த்தைகளாக, நடிப்பின் காரியங்களாக, நடனத்தின் காரியங்களாக, என்ன பண்றாங்க? ஆடையின் காரியங்களாக, அழகின் காரியங்களாக, சௌந்தரியமான காரியங்களாக, வசீகரமான பேச்சின் காரியங்களினாலே இன்றைக்கு அநேக வாலிபர்களை அழிக்கும்படியாக ஒரு ஜனநாயகம் உருவாயிருக்கிறது. இந்த ஜனநாயகத்தை அழிக்கும்படியாக ஒரு ஜனநாயகன் உருவாகி கொண்டிருக்கிறான். அந்த ஜனநாயகன் கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழுப்பிக் கொண்டிருக்கிறான். கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பிக் கொண்டிருக்கிறான். குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு பின்னதாக எழுப்பிக் கொண்டிருக்கிறான். பின்னே ஓடும் வாலிபர்கள் அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள், விழுந்து கொண்டிருக்கிறார்கள், அநேகர் வஞ்சனைக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறான். பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல. அவன் எப்படிதான் வருவான்? கர்ச்சிக்கிற சிங்கம் போல. சிங்கம் நல்லதுதான், சிங்கம் நல்லதான், ஆனா அது போல வருவான். எதை உறுத்திக்கிட்டு வருவான்? வசீகரமான பேச்சு, வசீகரமான நடனம், வசீகரமான ஆடை, வசீகரமான நடிப்பு, வசீகரமான பேச்சு, வசீகரமான ஈர்க்கும் காரியங்கள் கொண்டு வருவான். அவன் பின்னால் ஒரு கூட்டம் ஓடும். அவன் பின்னால் ஓடுகிற கூட்டங்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் விழிப்புள்ளவர்களாக இருக்கும்படியாக கர்த்தர் இருக்க சொல்லுகிறார். உங்களையும் என்னையும் விழிப்புள்ளவர்களாக இருக்கும்படியாக. அவன் சிங்கம் போல. சிங்கம் நல்லது, ஆனா சிங்கத்துக்குள்ளே போல வேஷம் தரித்து மறித்து கொண்டு வாசிங்கள். அதை 2ஆம் வசனத்தை மீண்டுமாக. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியுங்கள். நாம ஒருத்தவன்ட்ட யார்கிட்ட பேசுறோம், அவனுடைய கோட்பாடு என்ன, அவனுடைய சிந்தனை என்ன, அவன் எதற்காக என்னிடத்துல பேச வருகிறான், அவன் என்ன நோக்கத்துக்காக என்னிடத்துல வருகிறான், அவள் என்ன நோக்கத்துக்காக என்னிடத்துல வருகிறான், அவனுடைய நோக்கம் என்ன? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கின்றான். இன்னைக்கு அருமையான தேவச்சனமே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கவில்லை என்று சொன்னால், உங்கள் பிள்ளைகளுக்கு வேதத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்தும் நீங்கள் முதலாவது உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்று சொன்னால், இன்றைய நாட்கள் வாலிபர்கள் விழுந்து போவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிபர்களை குறிவைத்து தான் வருகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் குறிவைத்து வரா? வாலிபரை குறிவைத்து வருகிறார். வாசியுங்கள், தொடர்ந்து வாசியுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் இந்த வசனத்தை. இந்த ரோமர் எழுதின சுவிசேஷம் ரோமர் 12ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக நீங்கள் வாசிப்பில்லை, ஆனால் உங்களுக்கு திட்டமும் தெளிவாக தேவனுடைய அன்பை குறித்து அநேக காரியங்கள் இருக்கும். அநேக நகவன்மையான காரியங்கள் எப்படி நடக்கிறது என்று உங்களுக்கு புரியும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்கள், கண்கள், காதுகள், மூக்குகள், வாய்கள், தொண்டைகள், கைகள், கால்கள், இதயங்கள் பல பதிகளாக இருக்கிறது. அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல. என்னது? ஒரே தொழில் இராதது போல. நன்றாய் வாசியுங்கள் அதை. எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல. ஒரே தொழில்
எல்லா அவயங்கள் இருக்கு. நல்லா கவனிச்சுங்க. யாருங்க இது? எல்லாரும் நல்லா என்னை கவனிங்க. எல்லா அவயங்களும் இருக்கிறது. ஆனால் எல்லா அவயங்களும்